எப்போ அம்மா வருவாங்க? என்கிட்ட என்னடி சொல்லிட்டா போனா இங்கேயே போகும்போது சொல்லிட்டு போயிருந்தா எனக்கு தெரியும். ஒரு வார்த்தையும் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. அவங்க வாட்டுக்கு வண்டி ஏறி போனாங்க. ஐயோ போர் அடிக்குது. சாப்பாடு என்ன செஞ்சீங்க? நான் என்னத்தை செஞ்சேன்? போகும்போது என்ன நான் சொல்லிக்கிட்டா போனா இதை சமைங்க அதை சமைங்கன்னு. அதனால நான் ஒன்றும் சமைக்கலை. எனக்கு ரொம்ப பசிக்குதாப்பா, ஏதாவது செஞ்சு கொடுங்க. இங்கே பாரு, நானே முழங்கால் வலி மூட்டு வலின்னு அம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறேன். இப்போ தான் அதை செய்யி இதை செய்யுன்னு உங்கள் ஆத்தாக்கறி வந்துடுவா, வந்து சமைச்சு கொடுப்பா. இதுவே அத்தை மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா ஓடி ஓடி வேலை செய்வீங்க. ஏண்டி அது என் புள்ள, போகிற வீட்டில் அவள் கஷ்டப்படுவான்னு நான் செஞ்சு கொடுக்குறேன். பூமரிச்செல்லாம் ஏண்டா ஆடி அசைஞ்சு வரீங்களாடா? எங்கடா போய் ஊரை சுத்திட்டு வாரீங்க நீங்க? எத்தனை மணிக்கு போனீங்க, இப்ப எத்தனை மணிக்கு வாரீங்க? வீட்டுல உள்ளவங்கள சாப்பிடு வாங்க வைப்பாங்கன்னு ஏதாவது ஒரு அக்கறை இருக்குதா? ஏமா பசி உயிர் போதுமா, எதுவுமே சமைச்சு வச்சுட்டு போகலையா நீ? ஏண்டி நான் போகணுன்னே வந்துருவோன்னு பார்த்தேன், அப்புறம் வர முடியாம ஆயிப்போச்சு. வரலன்னா என்ன, மேகி எதுவும் வாங்கி அப்பா கிட்ட கொடுத்து கிண்டி சாப்பிட்டுருக்க வேண்டியதானே? ஆமா, அப்பா எப்படி செஞ்சு கொடுத்துட்டு தான் மறுவேளை பார்க்கும். அது எதுவுமே செஞ்சு தர மாட்டேங்குது. ஏமா பிள்ளைக்கு எதுவும் செஞ்சு கொடுத்துருக்கலாம்ல, பசின்னு தானே சொல்லியிருக்கா. நானே முழங்கால வலி மூட்டு வலின்னு தைலத்தை தேய்ச்சிக்கிட்டு திரியிறேன். இதுல நான் அதை செஞ்சு இதை செஞ்சு நான் இழுத்துக்கிட்டு படுத்தேன்னா அப்புறம் கடைசியில என்ன யார் பாக்குறது? ஆமா, இத்தனால நான் உன்னை பார்க்காம நடுத்தருவுல நிறுத்தியிருக்கேன். சரி விடு, நான் ஏதாவது சமைச்சு தரேன் இரு. அம்மா ஒரு 5 நிமிஷத்துல ரவை எதுவும் கிண்டி தரேன். இந்தா அதை எதுவும் நீ ஒன்றும் செஞ்சுக்கிட்டு இருக்க வேணாம், இரு நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன். அப்பா எனக்கு சிக்கன் ரைஸ், எனக்கு கோழி பிரியாணி வாங்கிட்டு வந்துடுடா. பிள்ளைக்கு எதுவும் சமைச்சு கொடுக்க முடியல, கோழி பிரியாணி வேணுமா? கோழி பிரியாணியா? 3 நாள் 4 நாள் பழைய பிரியாணி கொண்டு வந்து கொடுங்க, அப்பயாவது தின்னுபிட்டு பேதி பிடிங்கிட்டு கிடக்கட்டும். எங்கடி போனீங்க என்ன வரைக்கும்? ராணியையும் அழகண்ணனையும் போய் பார்த்துட்டு வர போனோம். அவங்கள பார்க்க போனியா? ஏண்டி அதுகளே ஓடி போய் கிடக்குதுங்க, அதுங்க ஏண்டி நீ பார்க்க போன? என் ஃப்ரெண்டு நான் பார்க்க போனேன், இதுல என்ன இருக்கு? ஆமா, உன் ஃப்ரெண்டுங்க எல்லாம் கொழுப்படுத்தவர்களா தான் இருக்காளுங்க. ஒருத்தியாவது வீட்டுக்கு அடங்குறவர்களா இருக்காளுங்க. திமிர் எடுத்த கழுதைங்க. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்கத்த. ஏண்டி அவளை பேசினா உனக்கு என்னடி கோவம் வருது? இத்தனை வருஷமா சோறு போட்ட சித்தியையும் அந்த பையன் அவங்க ஆத்தாலையும் கண்ணில் மண்ணை தூவிட்டு ஓடி போயிருக்காங்க. அதுகளுக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரியா? சப்போர்ட்டு நான் எந்த போட்டும் பண்ணிக்கிட்டு வரல, அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், அவங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்க. இதில் நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்க. நாங்கள் விருந்துக்கு வர சொல்லி அழைச்சிட்டு வர போனோம். ஆக்கி போடுறி, ஆக்கி போடு. இந்த சம்பாரிச்சு போகிறதுக்கு போய் இழிச்ச வயன் மாவன் இருக்கான்ல, நீ ஆக்கி போடு. என் பிள்ளை வந்தாதான் ஆக்கி போகிறதுக்கு மூஞ்சி மோரை நீட்டுவ. ஊரில் உள்ளவங்களுக்குன்னா ஆக்கி போடு. நாளை பின்ன அவங்க தானே உனக்கு எல்லா கஷ்ட நஷ்டத்துலையும் கூட வந்து நிற்பாங்க. ஆமாம், அவங்க தான் வந்து நின்னாங்க. உங்கள் பிள்ளை எங்கே வந்து நின்னா? கஷ்டம்னா போதும் வீட்டு பக்கம் வராதிங்கன்றுவா. பேசுறீங்க இப்போ தான் பேச்சு. ஏய் நில்லுடி, நில்லு. அப்படியே பேசிட்டு நீ பாட்டுக்கு போகிற, நில்லுடி. போயிட்டா பத்தியா? வரட்டும் வரட்டும், இதுக்கு நான் கேட்டே ஆகணும். இப்போ எதுவுமே இன்னும் சமைக்கலையா நீ? பசியோட வந்தேன், சாப்பிடுறது இருக்கும்னு. நான் ஒத்தலை கிடந்துக்கிட்டு என்னென்னத்தை தான் பண்ணுறது? இதுலேயும் முதுகு வலி வேறு, ரொம்ப நேரம் நிற்கவும் முடியல, உட்காரவும் முடியல. இதோட நான் சமைச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டேன்னா அப்புறம் ஐயா நான் வருமா அம்மா நான் வருமா? மறுபடியும் காசு வச்சுருக்கீங்களா ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் கொட்டுறதுக்கு? ஏமா ஏற்கனவே ஆஸ்பத்திரிக்கு 100 கிட்ட செலவாகி போச்சு. இனி அந்த காசெல்லாம் கொஞ்சம் இது பண்ணணும்னா கொஞ்சமாக சிக்கனம் பிடிச்சா தான் ஆகும். ஆமாம், ஏற்கனவே என் பிள்ளை விற்று தானே எல்லாம் பண்ணியிருக்கு, அப்புறம் என்ன ஆரம்பிச்சிருவிய? தொட்ட 90க்கு அங்கே போய் நின்றுருவேன். ஆமாம், என் பிள்ளைய 5-7 லட்சத்துக்கு விற்று போட்டு இன்னைக்கு நான் தான் என் பிள்ளை இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு கிடக்கிறேன். உங்களுக்கு என்ன? நீங்கள் பாட்டுக்கு நல்லா சொகுசாக போய் ஊரை சுற்றணும், வரணும், நீட்டாக இருக்கணும். 4 பேர் உங்களுக்கு கடன் கண்ணேன்னு கேட்கக்கூடாது. சரி, ஒரு 2 லட்சம் இருந்துச்சுன்னா கடனை முதல்ல கொடுத்து தொலைணும் சாமி. எப்போ பார்த்தாலும் அசிங்கப்படுத்துகிறேன். நான் கொடுத்து தானே கடன் அடிச்சிங்க, நான் கொடுத்து தானே கடன் அடிச்சிங்கன்னு இத்தனை வருஷம் நான் சம்பாதிச்சு போட்டேன். அப்படியாப்பட்ட ஆம்பளைக்கு ஏதாவது இந்த வீட்டில் மதிப்பு மரியாதை இருக்குது? ஒரு சோறு கூட போடுறதுக்கு இல்லை. சாப்பாடு இல்லைன்னு சொன்னோன்னே எப்படி போகிறது பாரு. நான் இன்னும் இழிச்சவாயா சமைச்சு போடுறதுக்கு கடையில் வாங்கி திங்கட்டும். அப்போ தான் கொஞ்சமாவது வெறி இருக்கும் அந்த ராணி மேலே. ஏண்டி நம்ம போய் பொண்ணு பார்த்துட்டு வந்தோம்ல, அந்த பொண்ணு நம்பர் இதில் இருக்குடி, அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் போட்டு கொடு. பாப்பா என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு கேட்போம். ஏம்மா கல்யாணமே ஆகலை, அதுக்கு முன்னாடி இப்படி ஃபோன் போட்டெல்லாம் பேசக்கூடாதும்மா. அவங்க எதுவும் தப்பாக எடுத்துக்க போகுது. யார் என்ன எடுத்துக்க போகிறாங்க? ஒரு விஷயம் புரிஞ்சுக்க. இத்தனை வருஷம்தான் அந்த பிள்ளையை கேட்கறதுக்கு அப்பா இல்லை அம்மா இல்லைன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்துச்சு. இன்றைக்கி தான் சொந்தம் வந்தது, நம்ம எல்லாரும் இருக்கோம்ல, நம்ம இருக்கோன்னு அந்த பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். பரவாயில்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இப்படி பேசுகிறாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க அப்படின்னு அந்த பிள்ளைக்கும் ஒரு நம்பிக்கை வரும்.
அதனால தான் ஃபோன் பண்ணி பேசுவோன்னு சொன்னேன். இந்தா இதில் நம்பர் போட்டு கொடு. ராசா அப்படின்னு அந்த பிள்ளைய சேவ் பண்ணி வச்சுது. அவன் வந்தால் திட்டுவாம்மா, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு. ஏண்டி அவன் பேசாமல் இருக்கட்டும்டி, அவன் ஆம்பளை பையன். நான் என்னத்துக்கு பேசக்கூடாதுன்னு நீ சொல்கிற? இதா நீ சொன்னா கேட்க மாட்டேன், கொடு. அவன் வந்தால் நீயே திட்டு வாங்கிக்க. நல்லா ஸ்பீக்கரில் போடு. ஸ்பீக்கரில் போடுறேன். ஹலோ ஹலோ ராசாத்தி கண்ணு, நல்லா இருக்கியாக்கா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எனக்கு தெரியுதா இல்லையா? தெரியுது பாட்டி. உங்கள் நம்பர் சேவில் தான் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியாம்மா? சரிடாம்மா. நான் நேற்றே கூப்பிடுவோன்னு பார்த்தேன், கொஞ்சம் வேலையாகி போச்சு, அதான் கூப்பிட முடியல. என்னத்தான் சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? இனிமேல் தான் சாப்பிட்ணும். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கியாத்தா. இன்ன வரைக்கும் சாப்பிடாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கவ நீயே? இல்லை, புதுசாக நான் பாத்திர கடையில் வேலைக்கு சேர்ந்துருக்கேன்ல, அதான் பாத்திரம்லாம் அடுக்கி வைக்க சொல்லியிருக்காங்க. அதான் எல்லாம் பெருசு சிறுசுன்னு பார்த்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிட்ருக்கேன், எடுத்து வைக்கணும்னு. அப்படியாம்மா? சரிம்மா. நேரத்துக்கு சாப்பிட்டுக்கம்மா, வெறும் வயித்தோட இருக்காது, சரியா? சரிங்க பாட்டி. அங்கே வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோண்டாம்மா, எல்லாரும் நல்லா இருக்கோம். என்ன உன்னைய தான் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. எப்போ பட்டை எடுக்க போகிறதுன்னு கேளு. என்ன தெரிய சொல்கிற? ஒன்றும் புரியலையே. என்ன பாட்டி? ஐயோ ஒன்றும் இல்லைம்மா, இந்த இங்கே என்னடி கல்யாண பட்டு எப்போன்னு கேளு. எம்மாடி, மாமா என்ன சொல்லியிருக்காரு? கல்யாண பட்டு எப்போ எடுக்கிறதாம்மா? பட்டு எடுக்கிற நேரத்தில் அவருக்கும் துணி எடுக்கணும்னாங்க. அப்புறம் அத்தை மாமாவுக்கு உங்களுக்கெல்லாம் துணி எடுக்கணும்னாங்க. அதுக்கு தான் சரி கொஞ்சம் காசு ஏற்பாடு பண்ணிட்டு கூப்பிடலான்னாங்க. அதெல்லாம் நீங்கள் ஒரு செலவும் பண்ண வேணாம் அத்தா, சரியா? நாங்கள் எல்லாம் பண்ணிக்கிறோம். இல்லை அது முறை இருக்காது. இங்கே பாரு, நாங்கள் உங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்கல. கட்டின சேலையோட, அதுவும் நாங்கள் கொடுத்து நீ கட்டிட்டு வந்தாலே போதும். சும்மா அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு நீ எதையும் எங்களுக்கு பண்ண வேணாம், சரியா? சரிங்க பாட்டி. நல்ல நாள் பார்த்து பட்டை எடுத்துருவோம். நீ அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு நீ வருத்தப்பட்டுக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காத உடம்பு போட்டு. இந்த மாதிரி நேரத்தில் நல்லா சாப்பிட்டு வச்சு நல்லா இருக்கணும். சரிங்க பாட்டி. உங்கள் அத்தை பக்கத்தில் தான் இருக்கா, அவகிட்ட ஒரு வார்த்தை பேசிடு. ஏம்மா எதுக்குமா என்னையே பேச சொன்னேன்? பேசுடி, பேசு. ஹலோ. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கீங்கிட்ட. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. சாப்பிட்டியா? இன்னும் வேலை முடியலைங்கிட்ட. வேலை முடிஞ்சோன்னே தான் சாப்பிடணும். எப்போ நேரங்காலமாக வீடு போய் சேரணும், அப்படியே வேலைன்ட்டு இருக்காம. அவ்வளோதாங்கிட்ட. இன்னும் 10 நிமிஷத்தில் எதாவது அடுக்கி வச்சுட்டு நீ கிளம்புறது தான். ஓ சரிம்மா. மடி அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசிக்கம்மா, ஃபோன் பண்ணாமல் இருக்காம, சரியா? கண்டிப்பாங்க பாட்டி. என்னடா நமக்கு யாருமே இல்லை, நம்ம அனாதையாக இருக்கோம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது, சரியா? நாங்கள் இருக்கோம். நாங்கள்லாம் அப்படி உன்னை தனியாக விட்டுற மாட்டோம், எல்லாம் பார்த்துப்போம். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. வெளியில் தெரிஞ்சது அப்படியே கமுக்கமாக பூசி மொழிகிட்டாளுகளே. ஆமாம்மா, நம்ம தான் நம்ம வீட்டு பிரச்சனைனா ஊருக்கே தண்டரை அடிச்சு போடுறோம். மற்றவளுகெல்லாம் தெளிவாக இருக்காளுகம்மா, யாருக்கும் வெளியே தெரிய மாட்டேங்குது. நம்மளும் இனிமேல் அப்படி தாண்டி இருக்கணும். அவன் வீட்டில் அந்த பிள்ளை முழுகாமல் இருக்கிறதோட தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கான், தெரியுமா? ஐய. ஆனால் அப்படியே கப்பு சப்புன்னு எல்லாம் பூசி மொழிகிட்டாளுக. ஆத்தாளுக்கும் அவளும் அப்படி என்னத்தை தான் பேசுகிறாளுங்கன்னே தெரிய மாட்டேங்குதம்மா. 24 மணி நேரமும் பேசுகிறாளுங்க. பேசியே தான் சலிக்கிறாளுங்க. அப்படி என்னத்தை தான் பேசுகிறாளுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நமக்கெல்லாம் ஒரு நேரம் பேசினாலும் ஒரு நேரம் வாய் வலிக்கு தூங்கிடுவோம். இவளுகளுக்கு தூக்கமே வருமா என்னன்னு தெரியலையே. 24 மணி நேரம் பேசியே சலிக்கிறாளுங்க. ஊர் புறணினா ஆத்தாள் மகளும் இந்த ஆச்சரியம் இருப்பாளுங்க. என்னம்மா சமையல் எதுவும் செய்யலையா? இப்படி உக்காந்துட்டுச்சு. பாத்தியிலம்மா, நான் சொன்னேன்ல, நான் மட்டும் சும்மா உக்காந்துருந்தேன்னு வையி, என் மாமியார் கிழவிக்கு அப்படியே பரப்பரன்னு இருக்கும். ஐயோ சும்மா இருக்காளே, ஏதாவது ஒரு வேலை வாங்கணுமேன்னு கண்கணம் கட்டிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். சரி விடு ஓ, எந்திரிச்சு போய் ஏதோ ஒரு வேலை வெட்டியை பாரு. இல்லைன்னா அதுக்கு மூஞ்சி முகரையும் நீட்டுவா. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை உடனே வந்து திட்டுவார். இன்ன வரைக்கும் வெளியே உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. அங்கே உட்காந்த நேரத்துக்கு இங்கே உள்ள சோறு குழம்பாக்கி இருக்கலாம்ல, ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும்னு. ஆனால் அவர் வந்தோடனே நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சிடும். அப்பா எதுக்கு இந்த வெடுக்கு வெட்டிட்டு போகிறான்னு தெரியலையே. அப்படி என்னத்தை நான் கேட்டுவிட்டேன்? சோறாக்கலையான்னு கேட்டேன். ஆட்டட்டும். எத்தனை நாளைக்கு ஆட்டுறாங்கன்னு நாங்களும் பார்க்குறோம். அதெல்லாம் பார்க்காம இருக்க போகிறோம். என் புள்ள அப்படி உக்காந்துருந்தா அப்படி எப்படித்தான் அவளுக்கு கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கும் போல இருக்குது.
பாவம் கொஞ்ச நேரம் உட்கார விடுறா, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறான்ப்பா. எங்கள் அண்ணன் அல்பாசியில் போய் சேர்ந்ததுக்கு பதிலாக இவ போயிருந்துருக்கலாம். எங்கள் அண்ணன் இருந்திருந்தா எனக்கு இந்த வீட்டில் மதிப்பே வேற. இவளோட ராஜாங்கனால இன்னைக்கு நான் இப்படி கூணி குறுகி கீழே உட்காந்துருக்கிறதா இருக்குது. இல்லைன்னா எங்கள் அண்ணன் என்ன அப்படி தாங்கும். கருவேல மரம் வெட்டி போட்டிருந்தா கூட அந்த கருவேலம் குச்சி கருவேல முள்ளு என் தங்கச்சி காலில் குத்தி போடுன்னு சொல்லி அதையெல்லாம் கூட்டிக்கிட்டு சுத்தம் பண்ணுச்சு. அது எங்க என் பிள்ளை எப்படா வேலை வாங்கலாம், எப்பெல்லாம் கஷ்டப்படுத்தலான்னு பார்க்குறேன். இவ எங்க? என்னம்மாயி, 2 பேருக்கும் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து அறக்க பறக்க ஓடி வந்தா இவங்க 2 பேரும் சாதாரணமாக சிரிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அதுதானையா எனக்கும் ஒன்றும் புரியல. நானும் அதை மண்டமுள்ள வேலை செய்யாமல் நின்றுக்கிட்டு இருக்கேன். எம்மாடி என்னம்மாச்சு, என்ன ஆச்சு? தம்பி ஃபோன் போட்டு உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லவும் எங்களுக்கு உயிரே இல்லை. இந்தா இவன் பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தான். அப்படியே அதை அப்படியே போட்டுவிட்டு நான் துணி துவைக்க போனேன். அதெல்லாம் அப்படியே தூக்கி அள்ளி கட்டி வச்சுவிட்டு உடனே ஓடி வாரோம். என்னம்மாச்சு, என்ன ஆச்சு? என்னக்கா, எதுவும் பிரச்சனையா? ஏன் பிரச்சனைனா தான் வீட்டுக்கு வரணுமா? நல்ல செய்திக்கெல்லாம் வீட்டுக்கு வரக்கூடாதா? என்னடி அம்மா நீயும் தம்பி மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு பயந்து வந்தா நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கவ? என்ன ஆச்சு? என்னங்க சொல்லுங்க. அட நீ சொல்லு. ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு, நீங்க சொல்லுங்க. என்ன வெக்கம் சொல்லு நீ. அட யாராவது ஏதாவது ஒன்று சொல்லுங்களேப்பா. எனக்கு அப்படியே வெடன்னு வருது. அம்மாயி அது வந்தா என்னம்மா, என்ன வந்து அது நீ என்னம்மா, என்னது? நீங்க பாட்டியாக போறீங்க. அம்மாயி என்ன ஆச்சு? அம்மாயி என்னம்மாயாச்சு, என்ன ஆச்சு? இல்லடாம்மா இல்லை, நான் கனவு கண்டது பழிச்சு போச்சு. நான் கண்ட கனவு பழிச்சு போச்சு. என்னம்மாயி என்ன சொல்றீங்க? இல்லாத்தா இல்லை, நேற்றுக்கு விடிய காத்தால கனவுல உங்க ஆத்தா நம்ம வீட்டுக்கு வந்து மறுபடியும் இந்த வீட்டுக்கு நான் வரேம்மா, மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரேம்மான்னு சொன்னான். அவள் சொல்கிற அர்த்தம் அப்போ புரியல, இப்போதான் புரியுது. என் புள்ள வரப்போறா, என் புள்ள வரப்போறா. அவளை மறுபடியும் என் வாழ்க்கையில் பார்க்க மாட்டோமான்னு அம்பிட்டு வேதனைப்பட்டேன். இன்னைக்கு என் தங்க குட்டி மறுபடியும் வரப்போகுது. இது போதும், இது போதும். அம்மாயி ஏன் இப்படி அழுவுறீங்க? அழாதீங்க, கஷ்டமா இருக்கு. இது சோக கண்ணீர் இல்லம்மா, ஆனந்த கண்ணீர். என் புள்ள மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரப்போறா. இவளை மறுபடியும் இந்த கையால் தூக்கி கொஞ்சம் போறேன். நான் எப்படியும் செத்து போயிடுவேன். இந்த மாதிரி நல்ல செய்தியெல்லாம் பார்ப்பேன்னு என்ன போன்னு நினச்சேன். கடவுள் சும்மா இல்லம்மா, கடவுள் கைவிடலை. என் குலவையில கூட கையில் என் குலசாமி வந்து பிறக்க போகுது. இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? பெத்த ஆத்தாளா இந்த ஜென்மத்தில் எனக்கு அவள் கொல்லி வச்சு நான் போகணும். ஆனால் அவளுக்கு கொல்லி வச்சு என்னை எப்படி ஆக்கி விட்டாலே நினச்சி அம்பிட்டு வேதனைப்பட்டேன். ஆனால் கடவுள் கைவிடலம்மா, கைவிடலை. நான் சாகிறதுக்கு முன்னாடி என் பிள்ளை முகத்தை ஒரு முறையாவது நான் பார்க்கணுன்னு தான் இன்னைக்கு உன் வயிற்றுல உருவாகியிருக்கா. இது போதும்மா, இது போதும். வாழ்நாளில் எனக்கு வேற எதுவும் வேண்டாம், இது போதும். தம்பி உங்களுக்கு எவ்வளோ நாளும் சரிப்பா, நான் செய்கிறேன்ப்பா, நான் செய்கிறேன். நீங்கள் 2 பேரும் இன்னைக்கு போல் என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். பாட்டி உங்களுக்கு நாங்க தான் செய்யணும். இப்படியா ஒரு தங்கத்தை எனக்காக கொடுத்ததுக்காக நீங்க அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு நீங்க என்னைக்கும் வருத்தப்படக்கூடாது, சரியா? நான் பாத்துக்கிறேன். ஏமாடி மாப்பிள்ளை பையன் ரொம்ப நல்ல பையன்மா, அவனை மட்டும் என்னைக்கும் கைவிட்டுறாத, சரியா? அந்த தம்பி தான் உனக்கு எல்லாமே. நான் கூட நினச்சேன் உன் வாழ்க்கை எப்படி போகுமோ என்னவோன்னு. ஆனால் இந்த தம்பி இன்னைக்கு போல் என்னைக்கும் உண்மையில அன்பாக இருக்கும். ஆனால் நீ என்னைக்கும் இந்த தம்பி எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. 1000 கஷ்டம் வந்தாலும் இந்த தம்பி கூட தான் நீ நிற்கணும், சரியா? சரி அம்மாயி. அம்பிட்டு தான் இன்னும் 8-9 மாசத்துல நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி வரப்போகுது. அது பாருங்க இன்னும் நம்மளை என்ன ஓட வைக்க போகுதுன்னு. நானே உடம்பு முடியாதோட இருக்கேன். இதில் இனிமே அவனுக்கு சோறு ஊட்டணும், இங்கிட்டு ஓடணும் அங்கிட்டு ஓடணும், என்னென்ன பண்ண போறான்னு தெரியல. ஐயோ ஆண்டவனே, நினச்சா எனக்கு இப்பயே அப்படி இருக்கு. இங்கே வருங்க, ராணிக்கு நல்ல ஊர் மெச்ச எல்லாத்தையும் கூப்பிட்டு வளகாப்பு போட்டுருணுங்க, சரிங்களா? யாரையும் கூப்பிடாம தான் வளகாப்பு. அவங்க கல்யாணம் சிம்பிளாக நடந்து போச்சு. ஆனால் கல்யாணம் தான் அப்படி நடந்தாலும் வளகாப்பு வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு நல்லா பண்ணணுங்க. அந்த பிள்ளைங்கக்கிட்ட காசு பணம் இருக்குன்றதால நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம சொந்த செலவில் அந்த பிள்ளைங்களுக்கு எல்லா செலவும் பண்ணணும். பண்ணிடலாம்.
என்ன பண்ணிடலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சந்தோஷமே இல்லை உங்கள் மூஞ்சில். ஏன் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணிட்டேன்னு வருத்தமோ? டா நான் என்னைக்கு அப்படி சொன்னேன்? என்ன பைத்தியக்காரிமை பேசிக்கிட்டு இருக்கவ? அப்புறம் நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், உருன்னு ஊமை கொட்டா மாதிரி இருக்கீங்க. நான் பாட்டுக்கு எவ்வளோ சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன், இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு. நீங்கள் என்னங்க இப்படியே இருக்கீங்க? டா நான் யோசிக்கிறதே வேற, நீ வேற. கம்முனு போ. இப்போ என்ன உங்களுக்கு காசு தானே பிரச்சனை? எம்பிட்டு செலவானுச்சுன்னு சொல்லுங்கள், நான் தந்துடுறேன். யாரு? நான் என்னைக்குமா காசுக்கெல்லாம் கணக்கு பார்த்துருக்கேன்? அப்படி கணக்கு பார்த்துருந்தா அன்னைக்கே பிள்ளைங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படும் போது அரிசி மூட்டையை எடுத்து வச்சிருக்க மாட்டேன், அவங்களுக்கு தெரியாம. அதுதானே, அப்போ அப்படியெல்லாம் செஞ்சுட்டு இப்போ உருன்னு இருக்கீங்க. இல்லை, இப்படி தானே நம்மளும் நம்ம 5 பிள்ளைங்க பெக்கும்போது அதுங்களுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லி அம்பிட்டு ஆசை பாசத்தோட எல்லாமே பண்ணணும். ஆனால் அந்த பிள்ளைங்க இன்னைக்கு நம்மள ஒரு நிமிஷம் கூட திரும்பி பார்க்கலல்ல. நம்ம உயிரோட தான் இருக்கோமா செத்துட்டோமான்னு கூட நம்மள யோசிக்காம இருக்குதுங்கல்ல. அதான் ஒரே யோசனையா இருக்கு. ஒரு புள்ள உண்டாகும்போது பெத்தவங்க எம்பிட்டு சந்தோஷத்துல இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு பெத்தவங்க சாகும்போதும் பிள்ளைங்க நம்மளை பார்த்துக்கிறாங்கன்ற சந்தோஷத்தோட போய் சாகணும். அதை விட்டுட்டு பிள்ளைங்களுக்காக தான் வாழ்நாள் முழுக்க அர்ப்பணிச்சுட்டு கடைசி காலத்தில் அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க, அவங்க சந்தோஷம்தான் எல்லான்னு நம்ம வாழ்ந்துட்டு நம்மளை பார்த்துக்காம போகிறாங்க பார்த்தியா? அந்த நிமிஷம் ஒவ்வொரு நாளும் நரக வேதனையா இருக்கு. நமக்கான சந்தோஷத்தை ஒரு இடத்துல கூட நம்ம வாழ்ந்துக்கல. அதுங்களோட வாழ்க்கை, அதுங்களோட சந்தோஷம் முக்கியம். அதுங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு தரணும். அதுங்களுக்கு வேலை கிடைக்கலனா கூட நம்ம எல்லாம் செலவு பண்ணி அதுங்களுக்கு வேலையை அமைச்சு கொடுக்கணும்னு எவ்வளவோ பண்றோம். ஆனா அதுங்க ஒரு நிமிஷம் கூட நம்மள நினைச்சு பார்க்கல. நினைக்கும் போதுதான் வருத்தமா இருக்கு. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு குழந்தை உண்டாயிருச்சு நினைக்கும் போது அம்புட்டு சந்தோஷம். எல்லாம் பண்ணணும் வைக்கணும்னு எனக்கெல்லாம் அவ்வளோ யோசனை இருந்துச்சு. ஆனா கடைசி காலத்துல அந்த பிள்ளைங்களுக்கும் அதுங்க பிள்ளைங்க பார்க்காம போயிட்டா அது கஷ்டமா இருக்கும்ல. என்னைக்குமே நான் தான் பிள்ளைங்கள நினைச்சு ஏங்கிக்கிட்டு கிடப்பேன். ஆனா தடவை இன்னைக்கு நீங்க இந்த மாதிரி வார்த்தை சொல்லும் போதுதான் எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. 1000 தான் பெத்தவ 10 மாசம் நீ சுமந்து பெத்தாலும் அதுங்க எல்லாத்தையும் இந்த தோல் மேல சுமந்தவன் நானு. அப்படின்னும் போது அந்த வலி வேதனை எனக்கு எதை இருக்காதா என்ன? வெளியே நான் காட்டிக்கல, இருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த வலி வேதனை இருக்கு. நம்ம பிள்ளைங்க நம்மளை பத்தி யோசிக்கிறது கூட இல்லை. இத்தனை வருஷம் ஆகி போச்சு, ஒரு ஃபோன் கூட பண்ணி எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்கல. எல்லா வீட்லேயும் ஒரு நல்ல நாள் பெரிய நாள் ஒரு திருவிழா பொங்கல் தீபாவளின்னு எல்லா விசேஷத்துக்கும் பிள்ளைங்க வராங்க போறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அம்புட்டு ஆசையா இருக்கும். அதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா நீ வருத்தப்படுவன்னு தான் நான் வாயே திறக்கிறது இல்லை. நம்ம பிள்ளைங்களும் அந்த மாதிரி வந்து வீடே ஜேன்னு கலன்னு நம்ம பேர பிள்ளைங்களோட நிறைஞ்சு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படியெல்லாம் வளர்த்த பிள்ளைங்க நம்மள இன்னைக்கு திரும்பி பார்க்கலன்னு நினைக்கும் போதுதான் சங்கட்டமா போச்சு. இதுக்கு எதுக்கு பிள்ளைங்களை பெத்துக்கணும் கஷ்டப்பட்டு அதுங்களுக்காக ஓடணும்? கடைசியில அதுங்க நம்மள பார்த்துக்காதுங்கன்னு தெரிஞ்சு பிள்ளைங்களை பெத்தெடுக்கிறது மட்டும்தாங்க நம்மளோட கடமை. அது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. அதுங்களை வளர்க்கணும் வைக்கணுன்றது. அதுக்கப்புறம் அதுங்க பார்த்துக்காததும் அதுங்களோட தலையெழுத்தை பொறுத்தது. அதுங்க என்ன விதிக்குதுங்களோ அதுதானே அதுங்க அறுவடை செய்யுங்க. அது வேணா உண்மைதான். ஆனா நம்ம பெத்தவங்களை பார்க்க தானே செஞ்சோம். அப்படி இருந்து நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து கத்துக்கிட்டு இப்படி பார்க்க மாட்டேங்குதுங்களே. அந்த காலத்துல சகிப்புத்தன்மை இருந்துச்சுங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை. எதுக்கு பொறுத்துக்கணும் அப்படின்றதுல எல்லாரும் வாழ்க்கை ஓட்டத்தில் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. காசு பணம் தான் முக்கியம்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் இருக்க பெரியவங்களோட அருமை தெரியாமல் போச்சு, அவ்வளோதான். என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நம்ம பையன் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு வருவான்.
நம்ம பிள்ளைங்களும் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு வருங்க. அன்னைக்கு நம்ம உசுரோட இருப்போமா என்னன்னு தெரியல. ஆனால் செத்த சாவுக்கு வருவாங்களா, ஏதாவது கோணி துணி போடுங்களான்னு தெரியல. ஆனால் இந்த 2 பிள்ளைங்களும் நமக்கு போடுங்கங்க. போதுங்க, நம்ம பெத்தெடுக்கலினாலும் இதுங்க நம்மளை பார்த்துக்குங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது.